ஹலோ மக்களே, நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை இன்வைட் பண்ண மாதிரி 7ஆம் திருநாள் வீடியோ தான். ஸோ 7ஆம் திருநாள் பொறுத்த வரைக்கும் நைட்டில் பிரம்மாண்டமாக இருக்கும். 8ஆம் திருநாள் பொறுத்த வரைக்கும் மதியம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ வாங்க 7ஆம் திருநாளுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இவங்க தான் வல்லாளகண்டன்னு சொல்லுவாங்க. இவங்களோட வயிற்றில் தான் வந்துட்டு குடல் வச்சுருப்பாங்க. ஆடு குடலா இல்லை கோழி குடலான்னு எனக்கு தெரியல, அது வச்சுருப்பாங்க. அதை வந்து சாமி போட்டுட்டு அவங்களுடைய வாயில் வந்து கவி கொண்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஜோடிச்சு அம்மனை கொண்டு வராங்க. இந்த அம்மன் வந்து மாரியம்மன் கோவிலில் ஜோடிச்சு அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அவங்கள படைச்சதுக்கப்புறமா அந்த வீதியில் வர அந்த வண்டியில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அமர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 9 சாமியோடைய சிலையை கோலமாவில் வரைஞ்சி கற்பூரம் வச்சு அணைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாமியை வந்து வெளில கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாமியை வேஷம் போட்ட ஒரு சாமியை வெளியில் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இதில் என்னென்னா, நான் அன்னைக்கு காமிச்ச அங்காளம்மன் கோவிலில் காமிச்ச அந்த தாத்தா இன்றைக்கி மாரியம்மன் வேஷமும், மாரியம்மன் கோவிலில் இருந்த தாத்தா பாவாடராயன் வேஷமும் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன, கோட்டையை மிதிக்கிறது தான். வந்துட்டாங்க பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி எல்லா சாமியும் வந்து போட்டி போட்டுட்டு அந்த குடலை யார் எடுக்கிறான்னுட்டு பார்ப்பாங்க. இதில் மெயின் என்னென்னா, காட்டேரிக்கு விடாமல் அங்காளம்மன் சாமி வந்து அந்த குடலை எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க. காட்டேரி எப்படா கொடுப்பாங்கன்னு பார்த்துட்ருப்பாங்க. இவங்க தான் அங்காளம்மன் சாமி. இந்த வேஷம் போட்டிருக்கிறது வந்துட்டு அம்மாவுடைய சித்தி பையன், எனக்கு வந்து மாமா முறை, அவங்க தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வேளையாக கோட்டையை மிதிச்சிட்டாங்க. நானுமே அந்த போட்டு அந்த மண் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் நிற்கிறது எனக்கு பிடிச்ச பெரிய மாமாவுடைய பொண்ணு, அக்கா, பிரியா அக்கா அவங்க பேர். அடுத்து அம்மா, சித்தி, சித்தப்பாலாம் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கோவிலில் இருக்க சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமி ஊர்வலம் வர்றதுக்குள்ளே நானும் ட்ராமா பார்த்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.